வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் சேனல். குரு பெயர்ச்சி 2026-27 1st of June 2026 குரு பெயர்ச்சி நைட்டில் வருது. இந்த குரு பெயர்ச்சி ரொம்ப விசேஷமான குரு பெயர்ச்சி. ஏன்னா 12 இயர்ஸ்க்கு அப்புறம், அதாவது 12 வருடத்துக்கு ஒரு முறை தான் குரு உச்சமாவார். மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு குரு பெயர்ச்சி. இந்த பெயர்ச்சி ஒரு பொதுவான பலனா ஒவ்வொரு ராசிக்கும் நான் கிளீனாக டீட்டெயிலாக நிறைய விஷயத்த சொல்லியிருக்கேன். இது தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகத்தில் குரு எப்படிப்பட்ட யோக கிரகமாக இருக்குது, எந்த இடத்துல பொசிஷன் ஆகிருக்கு, ப்ளஸ் இந்த டிஸ்பிளேல நீங்கள் பார்த்தா தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ உங்களுடைய பர்த் சார்ட்டில் அந்த குரு எப்படி இருக்காரோ அப்படிப்பட்ட தனிப்பட்ட முறை தரப்போகிறார். அந்த தனிப்பட்ட பலனை நீங்கள் பார்க்கறதுக்கு www.lifehoroscope.in இந்த வெப்சைட்டில் எங்களோட சர்வீஸை ஃபுல்லாக பாருங்கள். பர்டிகுலராக ஸ்பெசிஃபிக்காக அந்த குரு பெயர்ச்சிக்காக ஒரு பெரிய சர்வீஸை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அது என்ன தேவையோ நீங்கள் பயன்படுத்திக்கலாம். டிஸ்பிளேல தெரிய நம்பர் மட்டும் தான் எங்களோட டீமுடைய நம்பர்ஸ். சிம்ம ராசி. சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் குரு உங்களுக்கு 12ஆம் இடம், விரயஸ்தானமான 12ஆம் இடத்துல வர்றார். உங்களுக்கு 8ஆம் இடத்துல அங்கே சனி, உங்களுக்கு விரயமான ஸ்தானத்தில் குரு, ஜென்மத்தில் கேது. என்ன மாதிரி பலன் நடக்க போகுது? ஏன்னா குரு அட்வான்ஸ் ட்ரான்ஸ்லேட்டில் கேதுவோடையும் சந்திக்க போகுது. நான் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முதல்ல டிஸ்பிளேல இந்த இமேஜை பார்த்துருங்க. குருவுடைய பார்வை எங்கெல்லாம் விழுது? விருச்சிகத்தில் குரு பார்வை, அதாவது சிம்மத்துக்கு 4ஆம் இடம், சிம்மத்துக்கு 6ஆம் இடம், சிம்மத்துக்கு 8ஆம் இடம், 3 இடத்துல குரு பார்வை பதிவு. 4, 6, 8. இப்போ முதல்ல நம்ம சிம்மத்துக்கு 12ஆம் இடத்துல உள்ள குருவுடைய பலன் என்ன? விரயத்தில் குரு வந்தால் விரயம் செய்வார்னு அர்த்தம். விரயத்தில் குரு வந்தால் விரயம் செய்வார். என்னத்தை விரயம் செய்வார்? உங்ககிட்ட இருக்கிற பணம், உங்ககிட்ட இருக்கிற உடல் ஆரோக்கியம், உங்ககிட்ட இருக்கிற அதிகாரம், உங்ககிட்ட இருக்கிற பலம், உங்ககிட்ட இருக்கிற ஆற்றல் எல்லாமே விரயஸ்தானத்தில் குரு வந்துட்டார்னா உங்ககிட்ட நல்ல விஷயங்களை எடுப்பார்னு அர்த்தம், வெளியே எடுப்பார்னு அர்த்தம். விரயத்தை செய்வார். அது சுப விரயமாக மாற்றிக்கிறதும் அசுப விரயமாக மாற்றிக்கிறதும் உங்கள் கையில் இருக்குது. ஸோ விரயத்தை செய்ய போகிறார். காலம், நேரம், உடல், மனம், பதவி, அதிகாரம் எல்லாத்துக்கும் விரய ஸ்தானத்தில் வரார் குரு. முடிஞ்ச அளவுக்கு உங்களை பிடிச்சி இழுப்பார். அதுதான் அந்த குரு கொடுக்கக்கூடிய ஒரு பலன். ஸோ சிம்மத்துக்கு அப்போ இது சாதகமாக இல்லை பாதகமாக? பொதுவாக ஹாரோஸ்கோப் சார்ட்லேயே குரு 12 இருந்தார்னா அந்த வாழ்க்கை முழுக்க அந்த ஜாதகர் எப்போவுமே விரயம் பண்ணிகிட்டே தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்க, தன் வாழ்க்கையை விரயம் செய்வது, மற்றவங்களுக்காக வாழுது. தியாகிகளுடைய ஜாதகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த குருவெல்லாம் மறைஞ்சு போயிடும். வாழ்க்கையை அர்ப்பணிப்பாங்க. இதுதான் அந்த சார்ட்டில் நமக்கு சிம்மத்துக்கு குரு 12 வருது ஃபர்ஸ்ட் இண்டிகேஷன். சரி, இது இப்படி இருக்குது. பார்வைக்குன்னு ஒரு பலம். எப்போவுமே குருவுக்கு பார்வை ப்ளஸ்ஸு, சனிக்கு பார்வை மைனஸ்ஸு, குருவுக்கு பார்வை ப்ளஸ்ஸு. அன்லஸ் அதோடைய ஸ்டோரியை பொறுத்து. பட் சிம்மத்துக்கு குரு ஃபேவரபிள் பிளானட், சாதகமானவர், நல்லது செய்யக்கூடியவர். அவருடைய முதல் பார்வை எங்கே விழுது? சிம்மத்துக்கு 4ஆம் இடம். இப்போ 4ஆம் இடம்னா என்ன? நோய், வீடு, வாகனம், ஆரோக்கியம், அம்மா, நோய், அந்த வீடு, வாகனம், இது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் அதோடைய பார்வை என்ன பண்ணுது? நிவர்த்தி செய்து. ஓகே, ரொம்ப நாளாக ஒரு நோயை இருந்தீங்க, நோயில் கஷ்டப்பட்டீங்க, சுகம் இல்லை, வருத்தமாக இருந்தது, அதை நிவர்த்தி செய்கிறார். விரயத்தில் குரு வந்துட்டாரா, 4ல் பார்க்குறாரா? ஸோ வாகனம் ஏதாவது வாங்கணும் ஆசைப்பட்டீங்க, ஒரு வெஹிக்கிளை வாங்க வைக்கும். வீடு மாற்றவே இல்லை, வாடகை வீடு தான், பட் வாடகை வீடு தான் சேஞ்ச் பண்ணணும், புது வீடு வாங்கணும், டோக்கன் அட்வான்ஸ் கொடுக்கணும், வீடு வாங்கணும், கிரகப்பிரவேசம் செய்யணும், இதுக்கு குருவுடைய பார்வை ஹெல்ப் பண்ணும். ஸோ வீடு, வாகனம் மாற்றம், வீடு ரெனிவேஷன் பண்ணுறது, வாகனத்தை ரிப்பேர் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுது. உங்களுடைய தாயாருடைய உடல்நிலை, உங்கள் அம்மாவுடைய உடல்நிலை, உங்கள் அம்மாவுடைய உறவு நிலை, உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு மனஸ்தாபம், ஏதோ ஒரு மனக்கசப்பு, அதை எப்படி சரி பண்ணுறது, உங்களுடைய ஆரோக்கியத்தை எப்படி சரியாக வச்சுக்கிறது, அதை எப்படி நல்ல விதமாக கொண்டு போகிறது. ஸோ இது முதல்ல 4ஆம் இடத்துடைய பலன் பூர்ணமாக கிடைக்குதா? அடுத்து குருவுடைய 6ஆம் இடம். 6ஆம் இடம்னா மகரத்தில் பார்வை பதியும். ஸோ சிம்மத்துக்கு 6ஆம் இடத்துல குருவுடைய பார்வை என்பது என்ன செய்யும்? அந்த 6ஆம் இடத்துல குரு பார்வை கடன் நிவர்த்தி, தொல்லைகள் நிவர்த்தி, உங்களுக்கு எதிரிகள் விலகல். ஸோ கடன், எதிரிகள், பிரச்சனைகள்லாம் விலகி போகுது. பொறாமை உடையவர்கள்லாம் விலகி போகிறாங்க. நோய் இருக்குது, நோயிலேருந்து நிவர்த்தி ஆகுது. வருத்தம் ஏற்படுது, வருத்தம் கசப்பான அனுபவங்கள்லாம் மாறக்கூடியது. ஸோ எல்லா பிரச்சனைகள், நோய்கள், வருத்தங்கள், கவலைகள் இதெல்லாம் நிவர்த்தி ஆகும் நேரம். அதெல்லாம் சரி பண்ணுறீங்க, சரி ஆகுது, அதுக்கு வாய்ப்பை உருவாக்குது, அதனால் கொஞ்சம் மன நிம்மதியை கொடுக்குது. இதெல்லாம் அந்த 6ஆம் இடத்து பார்வையாக அந்த குருவால் எடுத்துக்கலாம். அடுத்தது இந்த குருவுடைய பார்வை 8ஆம் இடத்துல, குறிப்பாக அங்கே சனி இருக்குது, அது மேலே குரு பார்வை இருக்குது. 8ஆம் இடத்துல சனி இருக்குது, அது மேலே குரு பார்வை இருக்குது. இதோடைய அட்வான்டேஜ் என்ன? அப்போ 8ங்கிறது
அகல பாதாள குழி, மோசமான ஒரு நிலைமை, மோசமான ஒரு வழி, மோசமான ஒரு இழப்பு, அவமானம், போராட்டம், தவிப்பு, சங்கடங்கள், பிரச்சனைகள், வேலை இழப்பு, வேலை இல்லாத தன்மை, போராட்டம், இதெல்லாம் வந்து அந்த குருவுடைய பார்வை நிவர்த்தி பண்ணுற வேலையை பண்ண ஆரம்பிச்சிருவார். இப்போ நிறைய பேருக்கு நான் பார்த்தேன், சிம்ம ராசி இல்லை சிம்ம லக்னத்தை சேர்ந்தவங்களுக்கு, குறிப்பாக ராசி அண்ட் லக்ன காம்பினேஷன் சரியில்லாதவங்களுக்கும் வேலை இழப்பு, வருமானம் இல்லாத சூழ்நிலை. ஸோ குருவுடைய பார்வை என்ன பண்ணுன்னா, ஒரு காம்ப்ரமைசிங் ஜாபோ இல்லை ஏதோ ஒரு வகையில் அந்த இன்கம்மை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு கடனோ, கடன் உதவியோ, நண்பர்கள் மூலியமான ஒரு சப்போர்ட்டோ கிடைக்கிற மாதிரி கொண்டு வந்துடும். 8ஆம் இடத்தில் சனி இருந்து 8ஆம் இடத்துல குரு பார்த்தாருன்னா நிறைய பேர் கடன் வாங்குவாங்க. இது வரைக்கும் கடன் கேட்டே கிடைக்காதவங்களுக்கு கூட இந்த குரு பார்வை கடனை கொண்டு வரும். பிஸ்னஸ் பண்ணுவாங்க, பிஸ்னஸில் நிறைய மணி வந்து எங்கேயாவது போய் லாக் ஆகும். ஸோ கடன் தேவைப்படும், அந்த கடனுக்காக ஓடுவாங்க, வாங்குவாங்க, பேங்க் லோன், பேங்க் அப்ரோச் பண்ணுறது, இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் பொருளாதாரத்தை கஷ்டத்துக்கு கொண்டு வந்து நிவர்த்தி பண்ணுறது தான் குரு பார்வை. ஸோ சிம்மம் ஓவராலாக இந்த குரு பயிற்சி அவ்வளவு சூப்பராக இல்லை, பட் உங்களை காப்பாற்றுறதுக்கான எல்லா முயற்சியும் செய்யுது. அந்த வகையில் நீங்கள் அதை பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தது வந்து ஒரு பொதுவான பலனால கூட நான் டீட்டெயிலாக இப்போ சில எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன், தயவு செஞ்சு கொஞ்சம் கவனித்து பாருங்கள். குரு 1 ஜூன் 2026 2026 முதல் தேதி ஜூன் மாதம் கடகத்துக்கு வரார். மிதுனத்திலேருந்து கடகத்துக்கு வரார். கடகத்துக்கு வந்து அங்கேயே இருக்க போகிறது இல்லை, ஒரு வருஷம் குரு எப்பவுமே பயிற்சி நடந்தா இருக்கும். ஸோ 2027 ஜூன் வரைக்கும் இந்த குரு பயிற்சி இருக்குது. அப்படி 2027 வரைக்கும் இருக்கிற இந்த குரு அதே கடகத்தில் அப்படியே ஃபுல்லாக உச்சத்தில் அப்படியே இருப்பாருன்னா இருக்க மாட்டார். அதிசார பயிற்சி அட்வான்ஸ் டிரான்சிட்னு அக்டோபரில் கொஞ்சம் நடக்க போகுது. மறுபடியும் ஜனவரியில் திரும்ப பேக் டு கடகம் வந்துடும். அப்போ அதிசார பயிற்சி சிம்மத்துக்கு போயிட்டு வரும். இந்த கால்குலேஷன்லாம் இருக்குது, அதில் அதுக்கப்புறம் ஒரு வீடியோவாக கொடுத்துட்றேன். ஸோ இப்போ முக்கியமாக ஒவ்வொரு ராசிக்கும் எங்கே பார்வை பதிய போகிறார் அப்படின்னு இப்போ இந்த இமேஜை பாருங்கள். குரு கடகத்தில் இருக்காரா, உச்சத்தில் இருக்கார். ஸோ கடகன்றது உங்களுக்கு எங்கே இருக்குன்னு தெரியும். இப்போ இந்த இமேஜை பார்த்தா தெரிஞ்சிடும். உச்சத்தில் இருக்கார். அவரோட பார்வை எங்கே விழுது, கரெக்டாக ஃபர்ஸ்ட் நேரடியாக பார்வை மகரம். அவரோட 5வது பார்வை விருச்சிகத்தில் விழுது பாருங்க. அவருடைய 9வது பார்வை கரெக்டாக மீனத்தில் விழுது. ஸோ விருச்சிக ராசி, மகரம் அண்ட் மீனம் 3 ராசியை இந்த குரு பார்க்குறாரு. இப்போ கிளியராக புரிஞ்சுதா உங்களுக்கு? குரு பார்வை எங்கே இருக்குது தெரிஞ்சிட்டீங்க. அடுத்தது இந்த குரு இது ஒரு இண்டிவிஜுவல் ராசிக்கு தான் இப்போ நான் பலன்களை சொல்லியிருக்கேன். உலகளாவிய மாற்றங்களுக்கு பொதுவாக இந்த குரு பேச்சு நன்மையா தீமையா அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்ட கேள்விக்கு நான் கொடுக்குற பதிலை புரிஞ்சுங்க. இண்டிவிஜுவலாக உங்கள் ராசிக்கு நேரம் நல்லா இருக்குது, தசா புத்தி நல்லா இருக்குது, உங்களுக்கு பர்த் சார்ட்டில் வந்து குரு நல்லா இருக்காரு, யோகக்காரனாக இருக்காரு, குரு தசை நடக்குது, குரு புத்தி நடக்குதுன்னா இதோடைய பர்சன்டேஜ் அப்படியே ஆட் ஆகிட்டே வந்துடும். சப்போஸ் குரு தசை இல்லை, குரு புக்தி இல்லை, இண்டிவிஜுவலாக ஹாரோஸ்கோப்லையும் குரு ஃபேவராக இல்லை, குருவே கெட்டு போயிருக்கு சார்ட்லன்னா அதோட பர்சன்டேஜ் குறைஞ்சி கொடுக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். இது முதல்ல தெளிவுபடுத்திடுறேன். அடுத்தது உலக நிகழ்வுகள் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குளோபலாக குரு வந்து கடகத்துக்கு வரார், நல்ல விஷயம் தான். உச்சமாகிறார், ஃபுல் பவரோட வரார், நல்ல விஷயம் தான். சனியை பார்க்குறார், சனியை சாந்தப்படுறார், நல்ல விஷயம் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் இந்த குரு கேதுவை நெருங்கி இருப்பார். கேது வந்து ஆன்டி கிளாக் வைஸ், குரு வந்து கிளாக் வைஸ். ஸோ கேதுவை நெருங்கி இருப்பார் குரு. கேதுவை நெருங்கும் போது உலக ரீதியாக பொருளாதார பிரச்சனைகள், ரெசெஷன் பீரியட், பேங்கிங் செக்டார்ஸ், ஃபினான்ஸ், எக்கனாமி, இது எல்லாமே கொஞ்சம் பாதிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். இதில் பர்டிகுலராக அக்டோபர் மாதத்தில் இந்த குரு கேதுவோட இணையும் பொழுது, குரு வந்து சிம்மத்தில் கேதுவோட இணையும் பொழுது பொருளாதார ரீதியாக ஏகப்பட்ட மாற்றங்கள், உலகளாவிய மாற்றங்களை கொண்டு வரும். அப்போ ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் தான் இருக்கு. ஸோ குளோபல் எக்கனாமி நீங்கள் இந்தியா மட்டும் நம்ம எடுக்க முடியாது. குரு வந்து ஒரு பிளானட் அப்படின்னு சொன்னால் டோட்டல் அந்த குளோபலாகவே நிறைய அது வந்து ஒரு ஒரு ஏற்றத்தாழ் ஒரு அன்சர்டனிட்டியை கொண்டு வந்துடும். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வருது. இது உச்சமான குரு தான் அதை மேக்ஸிமம் பண்ணுவார்னு அர்த்தம். உச்சம்னா ஃபுல் ஸ்ட்ரென்த்து. ஆனால் அது நல்ல பலனை கொடுத்தா நல்லதாகவும், தீய பலனை கொடுத்தா தீயதாகவும் இருக்கும். சரி, அப்போ எல்லாருக்குமே கெட்டு போயிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கொலாப்ஸ் ஆகுது. அதில் சில பேருக்கு அட்வான்டேஜும் நடக்கும், அது அவங்களுடைய இண்டிவிஜுவல் அந்த கண்ட்ரியுடைய ஸ்டார்ஸை பொறுத்து இருக்குது, அந்த ரூலர்ஸை பொறுத்து இருக்குது. இப்போ நம்ம நாடை பொறுத்த வரைக்கும் இந்த குருவுடைய இந்த பெயர்ச்சி அப்படிங்கிறது ஏதாவது ஒரு பாதிப்புகளை கொடுக்குமான்னு பார்த்தா கண்டிப்பாக பாதிப்புகளை கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்குது. அதுக்கு காரணம் குருவுடைய அடுத்த வீட்டில் இந்த கேது இருக்குது, அதுவும் சிம்மமில் இருக்குது, குரு கடகத்தில் வந்திருக்கார். அப்போது நம்ம நாட்டில் குறிப்பாக இந்தியாவில் இது வந்து சின்ன சின்ன பாதிப்புகளை கொண்டு வரப்போகுது. ஸோ நான் வந்து இதை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கிங்க, உங்கள் ராசியோட கனெக்ட் பண்ணிக்கிங்க. பர்த் சார்ட்டில் குரு எப்படி இருக்கார், உங்களுக்கு வந்து என்ன ராசி,
என்ன லக்னம், என்ன தசா, என்ன புக்தி, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன மாதிரியான ஃபீல்டை ரிலேட் பண்ணியிருக்கீங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி பேங்கிங், ஏன்னா குரு வந்து உங்களுக்கு வந்து பொருளாதாரத்துக்கு மெயின் பிளானட்டே அவர் தான். ஃபைனான்ஸ், பொருளாதாரம், ஃபைனான்ஸ் எல்லாம் மெயின் பிளானட் அவர் தான். ஒரு பேங்க் கடன் கொடுத்தா தான் ஒருத்தரால் ஒரு பொருளை வாங்க முடியும், ஒரு வளர்ச்சி அடைய முடியும், அப்புறம் இஎம்ஐ பே பண்ண முடியும், அப்புறம் இன்னும் முன்னேற முடியும். உலகமே ஒரு நாடுகிட்ட கடன் வாங்கிட்டே தான் இருக்கும். ட்ரெஷரி பாண்ட் கொடுக்குது, அப்புறம் கடன் வாங்குது, வேற ஒரு இடத்துல ஒரு கடன் வாங்குறோம், பில்லியன்ஸ் மில்லியன்ஸ் ஆஃப் மணி வந்து நம்ம வந்து பேங்க்ல கடன் வாங்குறோம், வேர்ல்டு பேங்க்ல வாங்குறோம், எல்லா இடத்துலையும் கடன் வாங்குற சூழ்நிலை உருவாக்குது. ஸோ கடன் வாங்கினா தான் நம்மளால வாழ்க்கையை வந்து நடத்த முடியுன்ற சூழ்நிலை இருக்கு. அதுக்கு அதிபதியே இந்த குரு தான். பொருளாதாரம், உலக பொருளாதாரம். ஸோ இது எல்லாம் அவரை பேஸ் பண்ணி தான் இருக்கு. அது கொஞ்சம் இந்த வருஷம் 2026-27 சரியான பொசிஷன்ல இல்லை. இதுல என்னன்னா இன்னொரு விஷயம் வந்து கேதுவுடைய டிரான்சிட் வந்து இந்த வருஷம் எண்டில் நடக்கும். அப்போ மறுபடியும் குருவுடைய அது சேர்ந்து நிற்கும். இந்த மாதிரி இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் 2026 ஜூன்லேருந்து 2027 ஜூன் வரைக்கும் இந்த சிச்சுவேஷன் இருக்கு. நான் இதை வந்து முன்கூட்டியே உங்களுக்கு தகவல் கொடுக்குறேன். இது மாதிரி தான் நான் நிறைய தகவல்களை சனி பயிற்சி அப்போ கொடுத்தேன். சனி வந்து 2025 மார்ச் மாதம் பயிற்சி அடையும் போதும் நான் வந்து சொல்றேன், உலக அளவில் பார்க்கும்போது நீர்நிலை, கடல் சம்மந்தப்பட்டது, ஆயில் சம்மந்தப்பட்டது பிரச்சனை வரும். அது இப்போ வெடிச்சது. 2026 ஜனவரிலையும் நான் பிப்ரவரி மாத ராசி பலனையும் கிளீனாக கொடுத்தேன். டிராவல் பிளான் பண்ணுறவங்க ஜாக்கிரதை. அதுவும் மிடில் ஈஸ்ட்டை பற்றி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அவங்க வந்து அந்த சோல்ஜர்ஸை பற்றி, போர் பற்றி கொஞ்சம் நான் இண்டிகேஷன்லாம் கொடுத்துருக்கேன். நான் நிறைய ஓப்பனாக பேசுறதில்லை. இனிமேல் அது வந்து எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா, ஒவ்வொரு மாதமும் 50 days ஒன்ஸ் வந்து இதை பற்றி நான் சில வீடியோஸ் நான் ஷேர் பண்ணுறேன். உலகளாவிய அந்த நிகழ்வுகள்லாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நான் ஃபோர்காஸ்ட் பண்ணி உங்களுக்கு ப்ரிடிக்ஷன் கொடுக்குறேன். ஸோ இது வந்து யாரையும் பயமுறுத்துறதுக்காக கிடையாது. இது வந்து எங்களை பற்றின பெருமையை சொல்கிறதுக்காக கிடையாது. ஏதாவது வகையில் அது வந்து உங்களுக்கு வந்து ஆலோசனை வந்து உங்களுக்கு பயன்படும், நீங்கள் ஏதாவது திட்டமிட முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கருத்தை நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போவும் இந்த குரு பேச்சை பார்க்குற எல்லாருக்கும் என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள், வெறும் ஒரு ராசிக்கு பார்த்துட்டு இப்படி நடந்துருமா அப்படி நடந்துமா அப்படி ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. முதல்ல மைண்டை ஓப்பனாக சொல்கிறேன் நான். உங்கள் ராசி என்ன, அதுக்கு குரு எப்படி இருக்காருன்னு செக் பண்ணுங்க. அது நல்லா இருக்கா டிக் அடிச்சிருங்க. ஏன்னா 5 ராசிகளுக்கு இந்த குரு வந்து ஃபேவராக வருவார் பொதுவாக. மிதுன ராசிக்கு வாக்குஸ்தானத்தில் குரு வருமானம், வாக்குஸ்தானத்துக்கு குரு பலம். கன்னி ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு பலம். ஸோ கன்னிக்கு 11ஆம் இடத்துல குரு வெற்றி, ஆதாயம், லாபம், வாக்குஸ்தானம், ஆதாயம், வெற்றி, லாபம் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய இடத்துல குரு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா விருச்சிகத்தில் குருவுடைய பார்வை. அந்த பார்வை ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. ஸோ விருச்சிகத்துக்கு பார்வை வந்து ப்ளஸ்ஸாக இருக்கு. அவங்க வந்து ஒரு புத்துணர்ச்சி பெற போறாங்கன்னு அர்த்தம். மகரத்துக்கு வந்து பாசிட்டிவ் ஆக்டிவேஷன். ஆல்ரெடி சனி 7 சனி முடிஞ்சிருக்கு. ஸோ குரு நேரடியான பார்வை வந்து ஒரு பாசிட்டிவ் ஆக்டிவேஷன். மீனம் 7 சனியில சனி ஜென்மத்தில் உட்கார்ந்து படாத பாடுபடுத்த இந்த சூழ்நிலையில குருவுடைய பார்வை அவங்களுக்கு ஒரு ஆறுதலாகவும் துணையாகவும் உதவியாகவும் அவங்களை வழி நடத்துது. இதுதான் அதோட அர்த்தம். ஸோ இப்போ நீங்கள் புரிஞ்சிட்டு இருப்பீங்க. மகரம், விருச்சிகம், மீனம், மிதுனம் அண்ட் கன்னி இதுக்கெல்லாம் ஆதாயமான காலங்களாக இருக்கு. இதை பற்றின இன்னும் நிறைய டீட்டெயிலான வீடியோ தனித்தனியாக ஒரு டைட்டிலில் கொடுக்குறேன். ஃபுல்லாக பாருங்கள், புரிஞ்சுங்க. உங்கள் நண்பரோட உறவோட தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் மேலான ஆதரவு கொடுங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது எங்களுக்கு அது இன்னொரு பெரிய பூஸ்ட். அதுக்கப்புறம் கமெண்ட்ஸ் வந்து நான் ரிப்ளை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். முன்னாடியும் கொடுத்துருக்கேன், இப்போ நான் மறுபடியும் அந்த ரிப்ளை கொடுக்குறேன். உங்களுக்கு வந்து கமெண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு 2 to 3 days. ஏன்னா அடுத்தடுத்த வீடியோ அப்லோட் ஆகும்போது அதுக்கு நான் கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை கொடுக்க போகிறேன். அதனால் நீங்கள் கமெண்ட்ஸ் வந்து யாருக்காவது டவுட்னா உங்கள் ஃபுல் தகவலை எழுதாதீங்க. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக என்னன்றதை டவுட்டை கேட்டுருங்க. நான் ரிப்ளை கொடுக்குறேன் பாருங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரோஸ்கோப். இஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.